கனமழையால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு பாதுகாப்பு மையமாக செயல்படும் அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதால் நாகையில் 5 பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், கனமழையால் பாதிக்கப்பட்டவர்களை அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5 பள்ளிகளுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் ஏதேனும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தென் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக, அதாவது நாகைக்கு 320 கிலோமீட்டர் தென்கிழக்கே மையம் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேற்று கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதியில் வசித்த பல்வேறு இடங்கள், அதாவது நாகப்பட்டினம் சூர்யா நகர், காரை நகர், அம்பல், பெரிய நதியங்குடி உள்ளிட்ட இடங்களில் அங்கு தாழ்வான பகுதியில் வசித்த பொதுமக்கள் பாதுகாப்பு மையங்கள், அரசு பாதுகாப்பு மையங்களாக செயல்படக்கூடிய அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டனர். அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களுக்கு உணவு அங்கு இருக்கக்கூடிய சமையல் கூடங்களிலே தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. இதனை நேற்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தார். இந்த நிலையிலே அந்த மையங்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற காரணத்தினால் இன்று அந்த மையங்கள் செயல்படக்கூடிய நாகப்பட்டினம் நகராட்சி நடுநிலைப்பள்ளி, திருப்புண்டி அரசு மேல்நிலைப்பள்ளி, காரை நகர் தொடக்கப்பள்ளி, அம்பல் தொடக்கப்பள்ளி, பெரிய நதியங்குடி தொடக்கப்பள்ளி உள்ளிட்ட 5 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. 5 பள்ளிகளுக்கும் தொடர்ந்து முகாம்கள் செயல்படும் பட்சத்தில் தொடர்ந்து விடுமுறை அளிப்பதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி. இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பதையும் இன்று காலை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ந்து இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு உணவு மற்றும் பாய், போர்வை மற்றும் வேலை நேரத்திற்கு டீ உள்ளிட்டவைகள் அரசு சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. இப்ப காலை முதல் மழை இல்லாத போதும் தாழ்வான பகுதியில் மழை தேங்கி இருப்பதால் இந்த முகாம்கள் தொடர்ந்து செயல்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், நாகை மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை 5 பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.